அந்த மாமியா கிழவி என்ன செய்யும், மாமியாரோட மாமியா இல்ல கிழவியா அச்சடி பஞ்சாயத்து வந்துருண்டி. ஐயோ மாமியார் கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணிடுங்கப்பா, கட் பண்ணிடுங்க. மாமியாருடைய மாமியார் குடும்பத்தை சொல்றேன் சார். அவங்க மாமியாரோட மாமியார். சோ உங்க மாமியார் கிழவின்னு சொல்லல. என் மாமியார் தங்கம் சார். என் மாமியாரை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது சார். என் மாமியார் தங்கம். என் மாமியாரோட என் மாமியார்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, யோகா அப்படி இருக்கு, மாலு இப்படி இருக்கு. யோகா வெள்ளனையத்துல எந்திரிக்க மாட்டேங்குது, என்னன்னு கேட்க மாட்டியா? மாலு தானே வேலை பார்க்குது. யோகானா அக்கா. ஓ, அவளே எல்லா வேலையும் பாக்குற, நீ பார்க்க மாட்டியா? நீ எல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா? நீ மாமியார் மாதிரி இருக்க மாட்டியா? நடந்துக்க மாட்டியான்னு யோகாட்ட நீ எதுவும் பேச மாட்டியா, வைக்க மாட்டியா? அவளையும் கண்டி இவளையும் கண்டி, நீயே என் மருமக மாதிரி இருக்க. என் மாமியார் அவங்களே எல்லா வேலையும் பாக்குறதுனால என் மாமியாரோட தாட் எப்படின்னா, என் மருமக இன்னும் மருமகளாதே இருக்கு, 2 மருமகளையும் தாங்குது வைக்கிது, இப்படியே தான் சார் சொல்லுவாங்க. அவங்க தாட்டு அவங்களுக்கு பொண்ணுங்க இல்ல, நாங்க வந்ததுனால எங்களை பாத்துக்கிறாங்க. பட் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் நீங்க ஒன்னா இருக்கீங்களா, ஏன் ஒன்னா இருக்கீங்க, தனியா போக வேண்டியதானே? அவள்கிட்டயுமே காசிப் பேசுவாங்க, தனியா போகணும். என்கிட்டயுமே காசிப் பேசுவாங்க. என்னை பத்தி அவங்கள்ட்டையும் அவங்கள பத்தி என்கிட்டயும் தனித்தனியா காசிப் நடக்கும் சார் வீட்டுல. அத தனியா நம்ம பேசுவோம் அடுத்த ஷோல.